நீங்கள் ஒரு டென்னிஸ் பிளேயர், ஸ்கூலில் வந்து அகாடமிக்ஸ்லையும் டாப்பராக இருந்திருக்கீங்க. ஸோ டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கோ இல்லை டென்னிஸை டெவலப் பண்ணுறதுக்கோ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறையா பண்ணுறேன், நிறையா இன்வால்வ்டாக இருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும். டென்னிஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட் ஸ்போர்ட் டு சக்சீட். இந்தியாவில் நிறைய பேர் ஆடுறாங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்காலிட்டி இன்னும் நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஆத்லீட்டாக இருக்கும், ஃபிசிக்கலி ஒரு டாப் ஆத்லீட்டாக இருந்த அப்புறம் தான் இன்றைக்கி டென்னிஸில் சக்சீட் ஆக முடியும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்த டாப் பிளேயரும் இந்தியாவிலேருந்து இப்போ இல்லை. டபுள்ஸில் ஒரு 4-5 பேர் ஆடுறாங்களே தவிர சிங்கிள்ஸில் எந்த பிளேயரும் கிடையாது. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஜென்ரலாக கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது. என்னால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பிளேயரை சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரியும், நிறையா பிளேயருக்கு பர்சனலாக ஸ்பான்சர்லாம் பண்ணுறேன். பட் அது பத்தாது, நான் பண்ணுறது மட்டும் பத்தாது, இன்னும் நிறையா பண்ணணும். ஆனால் இந்தியாவில் டென்னிஸ் அசோசியேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷனோடையோ ஒரு டைரெக்ஷனோடையோ செயல்படுவது கிடையாது. அது செயல்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு ரிசல்ட் வரும். ஆனால் கடைசியில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிளேயர் தான். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், இது ஒரு டீம் ஸ்போர்ட் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். நிறையா ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணணும். அது அந்த ஃபிட்டாக இருந்தால் தான் டென்னிஸில் ஓரளவுக்கு டேலண்ட் இருக்கீங்க. ஆனால் ஃபிட்னஸ் பத்தாது இந்தியன் பிளேயர்ஸ். ரைட், நீங்களும் ராகுல் காந்தியும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கீங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒன்றா ஒரே டைமில் படிச்சிருக்கீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவர் அங்கே தான் முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களும் கூட. ஸோ அவரோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடிக்கு நிகராக காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் அதே கருத்தில் தான் இருக்கீங்களா? அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ராகுலோட மோடி எதிர்ப்பை, அதாவது பாஜக எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியும் நானும் ஒரு ஓவர்லேப் ஆச்சு. அது வந்து அவர் ஒரு டிஃபிகல்ட் டைம் ராகுல் காந்திக்கு. அது ஏன்னா அவங்க அப்பாவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் அவர் காலேஜுக்கு வந்து படித்த காலம். நான் லா படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் எங்கள் 2 பேருக்கும் ஓவர்லேப் ஆச்சு. நாங்கள் அங்கே தான் முதல்ல சந்தித்தோம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளும் தலைவர் யாருன்னு கேட்டால் அது ராகுல் காந்தி தான். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ த ஆல்டர்னேட்டிவ் டு த பிஜேபி இஸ் த காங்கிரஸ். ஸோ அந்த லீடர் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி இஸ் ராகுல் காந்தி. அதனால இதுதான் ஆல்டர்னேட்டிவ், அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நான் அன்னைக்கு அந்த பேட்டியில் சொன்னதை நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கல. நான் வந்து சொன்னேன், மோதியோட ப்ரோபகண்டாவுக்கு யாரும் நிகர் அல்ல அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த டைமில் ஒரு ப்ரோபகண்டா மிஷின், அதாவது பிஜேபி என்றது பெரிய ப்ரோபகண்டா மிஷின். அந்த ப்ரோபகண்டா மிஷினுக்கு மோடி தலைவராக இருக்கிறதுனால அந்த ப்ரோபகண்டாவுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு தான் சொன்னேன். மோடிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ். பிஜேபி என்றைக்கு ஆட்சியில் இருந்து இறங்குகிறதோ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைமையில் தான் இந்தியாவில் ஆட்சி அமையும். அப்படி ஆட்சி அமையும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தலைவர் ராகுல் காந்தியாக தான் இருப்பார்.